ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவன் தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான், புத்தியை காக்கிறவன் நன்மை அடைவான். ஆமென். ரெண்டுமே இருக்குது. ஞானமும் புத்தியும் நமக்கு தேவை. ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவன் தன் ஆத்துமாவை நேசிக்கிறான். அப்போ ஞானத்தை நம்ம நேசிக்கிறோம்னாக்கா என்ன நான் நேசிக்கிறேன் கண்டிப்பா. அப்போ அது ரொம்ப முக்கியம். அப்போ நான் என்ன நேசிக்கிறேனாக்கா, நான் எப்படி எல்லாருக்கும் ப்ரெசென்ட் பண்ணுறேன்றது ரொம்ப முக்கியம். நான் எப்படி என்ன பேசுகிறேன் ரொம்ப முக்கியம். வீட்டுக்குள்ளே சில நேரத்தில் பேசும்போது ஏய் நீ வாயை மூடு உனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சில நேரங்களில் அந்த வாயை மூடு சொல்கிறவங்க கிட்ட தான் ஞானம் நிறைய இருக்கும். எங்கடா சரியான வார்த்தையை சொல்லி அவங்க மேட்ரையே குழப்பி விட்டுருவாங்க, யோசிக்க வச்சிருவாங்கன்னு சொல்லி அவங்கள ஒரு கண்ட்ரோலில் வைக்கணும்னு சொல்லி நீ வாயை மூடு அப்படின்னு சொல்லி அடக்கி விட்டுருவோம். இதெல்லாம் முட்டாள்தனம். இது ஞானம் கிடையாது. நீ பேசாத, உனக்கு தெரியாது, உனக்கு அருகதை கிடையாது, நீ லாக்கி இல்லை, இந்த வார்த்தைலாம் பேசுவோம். ஹலோ.